உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பு சான்றோர்களே, தாய்மார்களே, இந்த மாபெரும் மன்றத்தின் சிறப்புக்குரியவர்களாக இதனை இயக்கி வருகின்ற பெருமக்களே, மேடையில் இருக்கின்ற அருமை பெரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மன நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமின் என்று நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் இந்த பிறவியை மதித்து போற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நம்முடைய சேக்கிழார் பெருமான் இப்படி ஒரு பிறவி கிடைத்தது, இந்த பிறவி இத்தகைய நற்செயலை செய்வதற்குரியதாக கிடைத்திருப்பதனாலே இந்த பிறவிக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன் என்று வாழ்த்து தெரிவித்தார். அப்படி சிறப்புக்குரியதாகிய பிறவியை பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய மரபு, நம்முடைய பண்பாடு, நம்முடைய அறநெறி இவைகளை பற்றி சிந்திக்கின்ற சிந்தனைக்கு ஒரு சிறந்த இடமாக அண்ணாமலை மன்றம் விளங்குகிறது. இந்த மன்றத்திலே நம்முடைய பாராட்டுதலுக்கு போற்றுதலுக்கு உரியவராக விளங்கிய ராஜா அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தமிழிசையை வளப்படுத்த வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு அவர்கள் தொடங்கிய அந்த தொடக்கத்தை அவர்கள் வழியிலே வந்தவர்கள் வழி வழியாக அதனை சிறப்பிக்கின்ற முறைமையிலே இந்த பணிகளை செய்து வருவது மிகவும் பாராட்டுதலுக்குரிய ஒன்று. தமிழிசை எப்பொழுது தோன்றியது, அது எப்படி வளர்ந்தது என்பது பற்றிய ஒரு மிகச்சிறந்த ஆய்வுகளை இந்த மன்றம் பன்னிசை ஆய்வாக எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல சிறந்ததாகிய இசை காலங்காலமாக வளர்ந்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு நீதிபதி கோகிலகிருஷ்ணன் அவர்கள் அதனை மிக அழகுபட சொன்னார்கள். ஒரு காலத்தில் இது நாட்டுப்புற அமைப்போடு கூடி மன்னராலும் மக்களாலும் போற்றப்பட்டது. அப்படி இருந்ததனாலே அப்படி பாடுகின்றவர்களை பாணர்கள் என்று குறிப்பிட்டார்கள். அவர்கள் காலத்திலிருந்து தொடங்கிய அந்த பண் காலங்காலமாக வளர்ந்து இலக்கண நெறியிலே அது சிறப்பிக்கப்பெற்று இலக்கியங்களிலே இடம்பெற்று அதன் பிறகு அது இடைக்காலத்திலே சில அயல் தாக்கங்களாலே தடுமாற்றத்தை பெற்ற காலத்தில் மீண்டும் இந்த தமிழிசையை உலகறிய செய்கின்ற வகையிலே கொண்டு வந்து அதை தெய்வீக இசையாக மாற்றி இறைவன் ஏழிசையாய் இசை பயனாய் இருக்கின்றவன் என்பதை காட்டிய பெருமை நம்முடைய ஞான குறவர்களாகிய நால்வர்களுக்கு உரியதாகும். அத்தகைய நால்வர்களாலே உருவாக்கப்பட்ட இசைப்பாடல்கள் தெய்வீக பாடல்கள். என்ன சொல்ல போனால் அதை மிகச்சிறப்பாக ஞானசம்பந்தர் சொன்னார். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று சொன்னார். உலக சமயங்களெல்லாம் தொல்வினையை நீக்கிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கின்றன. அந்த முயற்சிக்கு எத்தனையோ காரணங்களை காட்டி எந்தெந்த வகையிலோ அதனை நிலைப்படுத்தி வினைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதுவதை பார்க்கிறோம். ஆனால் ஞானசம்பந்தர் சொன்னார், எளிமையாக இதனை நீங்கள் நீக்கிக் கொள்வதற்கு ஒரு வழி உண்டு. அது திருநெறிய தமிழ் வல்லவர்களாக இருந்தால் அதனை நீக்கிக் கொள்ளலாம் என்பதாக வழிகாட்டினார். அப்படிப்பட்ட திருநெறிய தமிழ், அந்த தமிழை நம்முடைய அருளாளர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அது கோயிலுக்குள்ளே பாடுகிற பக்தி இலக்கியம் என்பதோடு மட்டுமல்லாமல் மக்களை நல்வழிப்படுத்துகின்ற அறநெறி இலக்கியமாக, அதே நேரத்தில் வாழ்வியல் இலக்கியமாக வளர்ந்து நம்முடைய நாட்டை புனிதப்படுத்திய பெருமை அதற்கு உண்டு. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இந்த பாடல்களை, தமிழிசை பாடல்களை தந்த காரணத்தினாலே தான் இந்த நாட்டிலே இவ்வளவு அழகான கற்கோயில்கள், கலைக்கோயில்கள் இவைகளெல்லாம் உருவாகி இருக்கின்றன. அந்த கோயில்களுக்குள்ளே மன்னர்களும் மக்களும் செய்ய வேண்டியதாகிய அருட்பணிகளை செய்து இந்த சமுதாயத்தை மறுமலர்ச்சியுடையதாக மாற்றி வளர்ந்து தந்திருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புக்குரியதாகிய தமிழிசை
அதனை போற்றுவதும் பேணுவதும் நம்முடைய கடப்பாடு என்பதை நம்முடைய மனதிலே கொண்டு இந்த அண்ணாமலை மன்றம் தொடக்க காலம் தொட்டு இன்று வரை தமிழிசை சிறப்புக்குரியவர்களாக இசைப்பேரறிஞர்களை 51 பேருக்கு அந்த பட்டத்தை வழங்கி இன்றைக்கு 52வது இசைப்பேரறிஞராக நம்முடைய பாராட்டுதலுக்கு அன்புக்கும் உரிய சைதை நடராஜன் அவர்களுக்கு வழங்க இருக்கிறது. சைதை நடராஜன் அவர்கள் எவ்வளவு சிறந்த இசைவாணர் என்பதை, பன்னிசைவாணர் என்பதை நமக்கு எடுத்து காட்டினார்கள். அவர்களுடைய பன்னிசை பல உள்ளங்களை ஈர்த்து அதன் மூலமாக பல மாணவர்களாக அவரிடத்தில் வந்து பங்கு கொண்டு அதனை பெற்றிருக்கிறார்கள். இதைவிட சிறப்பு, தமிழ் தந்தை என்று போற்றுகின்ற மரமலையடிகள் அவரை பெரிதும் பேணி அவரை தன்னுடைய அணுக்கராக வைத்துக்கொண்டு அவரால் வழிவிடப்பட்ட அம்பலவாணருக்கு இவர்தான் பூஜை செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும் என்று அந்த அவருடைய விருப்ப முறையிலேயே எழுதி வைத்திருக்கின்ற பெருமையை பெற்றவர்கள் அவர்கள். இன்றைக்கு வயது முதிர்ந்த காலத்திலேயும் தமிழிசையை பேணி போற்றி அதனை மக்களுக்கு கொண்டு வருகின்ற ஒரு பெருஞ்சிறப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவையிலே தமிழிசை விழாவில் அவர்களுக்கு பாராட்டு செய்த போது அவர்களை நானும் பாராட்டி வாழ்த்தினேன். அப்படி பாராட்டுதற்குரிய பெருந்தகையாக, பன்னிசை வாணராக நம்முடைய நடமாடிக்கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு என்னுடைய மனநிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இசை பாரத நாடு எங்கும் பரவிய பெருமைக்கு அடித்தளமாக இருப்பது தமிழகம்தான். தமிழகத்திலே இருந்துதான் இந்த இசை மெல்ல மெல்ல வடக்கே சென்று அங்கே பக்தி இசையை, பக்தி பெருமிதத்தை வளர்த்திருக்கிறது. இங்கே அப்பரடிகளும் ஞானசம்பந்த பெருமானும் வழங்கிய அந்த இசை சமுதாயத்தையே ஒரு மறுமலர்ச்சிக்குரியதாக மாற்றிய பெருமையை பார்க்கிறோம். அது வெறும் பக்தி பாடலாக இருக்கவில்லை. இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு குறைவான எண்ணமுடையவர்களாக, அயல் தாக்கங்களாலே அஞ்சி அஞ்சி வாழ்கின்ற வாழ்க்கைக்குரியவர்களாக வாழ்ந்த காலத்தில் நாம் ஆர்க்கும் குடியெல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படுவோம், நடதையெல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று முழங்கிய முழக்கம் நம்முடைய திருமுறை முழக்கமாகும். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று அச்சத்தை போக்கிய ஒரு பெருமை இந்த திருமுறைகளுக்கு உரியது. அதனை நிலைநாட்டுகின்ற வகையிலேதான் ஞானசம்பந்த பெருமான் தமிழ் விரகன், முத்தமிழ் விரகன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி எந்தெந்த திருத்தலத்திற்கு சென்றாலும் அங்கெல்லாம் பாடுகிற பாடல்களிலே இந்த தமிழை பாடுகின்ற பெருமையை சிறப்பாக எடுத்துக்கொண்டவர்கள். தமிழ் இசையை பாடுகின்றவர்கள் தவமுடையவர்கள். அவர்களை வணங்கினாலும் கூட நமக்கு வாழ்வு கிடைக்கும் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லிய பெருமையை நாம் காண்கின்றோம். இத்தகைய பெருமைக்குரிய சிறந்த இந்த தேவார பாடல்களை, பன்னிசை பாடல்களை வழங்கி வருகின்ற ஓதுவார் மூர்த்திகள் நம்மாலே பெரிதும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவர்களாலே தான் இது நிலை பெற்றிருக்கிறது என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது மிகவும் உண்மையான ஒன்று. அவர்கள் திருக்கோயில்களுக்குள்ளே இந்த இசையை கொண்டு சென்றார்கள். கோயிலே அவர்கள் வழிபாட்டு நேரத்தில் அதனை வழங்கினார்கள். அப்படி வழங்கி வருகின்ற அந்த இசைக்கு மன்னர்கள் பெரிதும் மதிப்பு கொடுத்தார்கள். ஆதலினாலே தான் உயர்ந்த, உலகத்திலேயே போற்றப்படுகின்ற ஒரு திருக்கோயிலாக, நம்மால் பெரிதும் மகிழத்தக்கதாக, உலகத்தவர்களெல்லாம் பார்த்து அதிசயிக்கத்தக்கதாக இருக்கின்ற தஞ்சை பெருவுடையார் கோயிலிலே 48 ஓதுவார்களை வைத்து அந்த மன்னன் இந்த பன்னிசையை வளர்த்தான் என்பதை பார்க்கிறோம். அதற்கு கல்வெட்டுகள் ஆதாரமாக இருக்கின்றன. அவர்களுக்கு எந்தெந்த வகையிலே உதவிகள் நடைபெற்றன என்பதையெல்லாம் அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இது மட்டுமல்லாமல் அதனை பாடிய அருளாளர்களை போற்றி அவர்களுக்கு திருவுருவம் எடுத்து அவர்களுக்கு நிபந்தங்கள் ஏற்படுத்தி அவர்களுக்கு வழிபாடு செய்கின்ற முறைமையும் அமைந்திருந்த பெருமையை கல்வெட்டுகள் மூலமாக அறிகிறோம். அப்படி கல்வெட்டிலே சொல்லப்படுகின்ற நால்வர்களை பற்றிய கல்வெட்டுகள் மிக அருமையான பல செய்திகளை நமக்கு வெளியிடுகின்றன. அந்த கல்வெட்டுகளின் மூலம் நம்முடைய தமிழகம் தமிழிசையை
தமிழிசையை தந்த பெரியவர்களை எப்படியெல்லாம் போற்றியது, எப்படியெல்லாம் அவர்களுக்கு மரியாதை செய்தது என்பதை நாம் காண முடிகிறது. இந்த தமிழிசையை பற்றி பலரும் பலவாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை பற்றி பத்மபுராணம் என்கின்ற வடமொழி புராணம் ஒன்று சொல்லுகிறது. இந்த இசை, தமிழிசை காவிரிக்கரையிலே வளர்ந்து காவிரிக்கரையிலே நடமாடி மெல்ல மெல்ல வடக்கே சென்று அது மகாராஷ்டிரத்திலே இடம்பெற்று வளமாகி நாடெங்கும், பாரத நாடெங்கும் பரவியது என்று பத்மபுராணம் சொல்லுகிறது. அதே போல பாகவதம் சொல்லுகிற போது பொதிகை மலையினுடைய சாரலாக வருகின்ற பொருணை ஆற்றங்கரையிலே அது எழுந்து காவிரி ஆற்றங்கரையிலே நடமாடி அதன் பிறகு அந்த திசையானது மெல்ல மெல்ல சென்று வடக்கே எங்கும் பரவி பெருமிதத்தோடு விளங்குகிறது என்பதை பாகவதம் சொல்லுகிறது. இப்படி பழமையான நம்முடைய இசை உலகெங்கும் பரவுவதற்கும் இந்த நாடெங்கும் போற்றுவதற்கும் உரியதாக விளங்குகின்ற ஒரு பெருமையை நம்முடைய பன்னிசை நமக்கு தந்திருக்கிறது. அத்தகைய பன்னிசையை பாராட்டி போற்றுகின்ற ஒரு பெருமைக்குரிய இந்த விழாவில் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று என்னை விரும்பி அழைத்திருக்கிறார்கள். என்னுடைய தளர்ச்சியின் காரணமாக நான் வெளியிலே வருவதை குறைத்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நம்முடைய தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் இந்த விழாவிலே நீங்கள் பங்கு கொண்டு ஒரு பெரிய இசைப்பேரறிஞரை, மூத்த பன்னிசைவாணரை பாராட்டி அவர்களுக்கு அந்த விருதை வழங்குவது சிறப்புடையது. ஆகவே வந்து இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அதை பெரிதும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தமிழ் இசை, தமிழ் பாடல்கள் இவைகள் தான் நம்முடைய வாழ்வுக்குரியவை. அவைகளிலே தான் நம் வாழ்வியல்கள் நடைபெற வேண்டும். அவைகளிலே தான் நம்முடைய அருளியல் முழக்கங்கள் எழ வேண்டும் என்பதை 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செய்து வருகிறோம். தடைகளை பற்றி கவலைப்படாமல் பிறர் சொல்லுகின்ற ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் காது கொடுக்காமல் நேராக செயல்படுவது என்கின்ற ஒரே முறையிலே எங்களுடைய பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் மூலமாக அருளியல் வாழ்வு என்கின்ற வகையில் திருக்குட நீராட்டு விழாக்களை செய்கின்ற ஒரு அமைப்பை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த திருக்குட நீராட்டு விழாக்களுக்கு பல்வேறு வகையான அமைப்புகள் உண்டு, வைதீக வேள்விகள் உண்டு, அவைகள் ஒரு பக்கமாக இருக்கும். அதே போல மேற்கே இருக்கின்ற கேரள நாட்டுக்குள்ளே சென்றால் அங்கே இருக்கின்ற தாந்திரீக முறை ஒன்று உண்டு, அவைகள் ஒரு வகையானது. ஆகம அடிப்படையில் செல்லுகின்ற நம்முடைய நாட்டு அமைப்பில் வடமொழி தென்மொழி இரண்டும் போற்றப்படுகின்ற மொழியாக நாம் எடுத்துக்கொண்டு நமக்கே உரியதாகிய தமிழ் மொழியிலே நாம் அதனை செய்வதிலே என்ன தடை என்ன குறை என்பதாக எண்ணி பார்த்து நாங்கள் தமிழ் வழிபாட்டு முறைமையை முதன்மையாக்கி கொண்டு திருக்கோயில் கருவறைக்குள்ளே திருமுறைகள் செல்ல வேண்டும். கருவறைக்கு வெளியிலே நிற்கின்ற இரண்டாந்தர தகுதியாக இல்லாமல் முதல் நிலைக்கு செலுத்தப்பட வேண்டும். அப்படி செலுத்துவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்குவதுதான் நம்முடைய கடமை என்ற காரணத்தினாலே இந்த தமிழ் இயல் அமைப்பை நாம் உருவாக்கி அதன் மூலமாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோயில்களில் பல நூற்று தொண்டர்கள் அதனை நடைமுறைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நடைமுறை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் இறைவனை எழுந்தருளச் செய்வதற்குரியதாகிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது. அப்படி சூழ்நிலையை உருவாக்குவதற்குரியதாக நமக்கு தேவார திருமுறைகளிலே பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்கள் மூலமாக உள்ளவா காண வந்து அருளாய் என்று இறைவனை எழுந்தருளச் செய்கின்ற முறைமையிலே திருவாசகம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்படி இறைவனை எழுந்தருளச் செய்து அந்த இறைவனுக்குரியதாகிய மங்கள செயல்கள் அத்தனையும் நாம் கொண்டு அதன் மூலமாக திருக்குட நீராட்டு விழாவை செய்கிறோம். ஆகமம் என்று சொன்னால் அது வடமொழிக்கே உரியது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஆகமத்தை பற்றி சொல்லுகின்றவர்கள் சொல்லுகிறார்கள், இது 14 மொழிகளிலும் சொல்லப்படலாம் என்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அது ஏனோ அவ்வாறு விளக்கம் பெற முடியாமல் ஒரு கட்டுக்குள்ளே அடங்கி, அதுவும் தமிழனுக்கு அது ஒரு சோர்வை தருகின்ற முறைமையிலே, அதாவது தமிழனை இரண்டாந்தர குடிமகனாக ஆக்குகின்ற முறைமையிலே இன்றைக்கு அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை தேவார திருமுறைகளை உருவாக்கிய காலத்தில் இல்லை. அப்படி இருந்திருக்குமானால் அதனை பற்றி அவர்கள் தெரிவித்திருப்பார்கள். அவர்கள் நமக்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறார்கள்.
போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர்வன் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போதென்று அப்பரடிகள் எப்படி திருக்கோயிலுக்குள்ளே சென்று வழிபட்ட சிறப்பை சொல்லுகிறார். திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார். திருவிடைமருதூருக்கு போகிறார். திருவிடைமருதூர் இதுதான் என்று காட்டுகிறார்கள். அந்த இளங்குழந்தை அந்த திருவிடைமருதூரை பற்றி சிந்திக்கின்ற சிந்தனையிலே சொல்லுகிறது, இந்த திருவிடைமருதூரில் தானா இந்த பெரும் உடையாராக விளங்கின்ற மகாலிங்க பெருமானுக்கு அடியவர்கள் குடங்குடமாக கொண்டு போய் காவிரி நீரை இட்டு வழிபடுகின்ற வழிபாடு அமைந்திருக்கிறது என்பதை அவர் பாடுகிறார். தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் குடங்கொண்டு அடியார் குடிநீர் சுமந்து ஆட்ட படங்கொண்டதோர் பாம்பரை ஆர்த்த பரமன் இடங்கொண்டிருந்தான் இடைமருதேதோ என்று ஞானசம்பந்த பெருமான் அடியவர்கள் கூட்டம் சென்று நீரிடுகின்ற ஒரு பெருமையை எடுத்து காட்டி இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியதாக விளங்குகின்ற அந்த பாடல்களை நாம் எடுத்துக்கொண்டு அந்த பெருமானுக்கு நாம் ஏன் அவரை எழுந்தருளச் செய்கின்ற திருக்கோயில் கருவறைக்கு எழுந்தருளச் செய்வதற்கு அதனை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதன் மூலமாக நாங்கள் பல கோயில்களை திருக்குட நீராட்டி செய்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக கொங்கு நாட்டில் பல கோயில்களை அதனை செய்த காரணத்தினாலே கொங்கு நாடு இன்றைக்கு வன்முறையிலே இருந்து விலகி இருக்கிறது, தொழிலால் வளர்ந்திருக்கிறது, கல்வியை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த கோயில்கள் அத்தனையும் பேணுகின்ற முறைமையிலே வளம் பெற்று வருகின்றன. ஆகவே திருமுறையினாலே எழுந்த ஒரு எழுச்சி, கோயில்கள் நலமாக இருக்கின்றன, குடிமக்கள் நன்றாக இருக்கிறார்கள், நாடு நன்றாக இருக்கிறது.